தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே எசேக்கியா ராஜாவை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராம். எசேக்கியா ராஜா ஆகாஸ் ராஜாவுடைய மகனாக இருந்தார். அவர் 25வது வயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நல்ல ஆட்சியை செய்தார் எசேக்கியா ராஜா. யூத ஜனங்கள் வேற்று தெய்வங்களையும் மோசே வழி நடத்தின அந்த வெண்கல சர்ப்பத்தையும் சிலையாக வைத்து அவை எல்லாவற்றையும் வணங்கி கொண்டு இருந்தார்கள். எசேக்கியா ராஜா அவை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உடைத்தெறிந்துவிட்டு உண்மையான கர்த்தரை யெகோவா தேவனை ஆராதிக்கும்படியாக ஜனங்களை வழி நடத்தினான். எசேக்கியா மன்னனுக்கு எதிராக அசீரியா ராஜா வந்தார். அந்த அசீரியா ராஜா சனகரிப்பு வந்தபோது எசேக்கியா மிகவும் கவலைப்பட்டார். அந்த சனகரிப்பு ராஜாவினுடைய சேனாபதி ரப்சாக்கே எசேக்கியா ராஜாவை குறித்து ஜனங்களிடத்தில் போய் மிகவும் பரியாசம் செய்தான். எசேக்கியா ஆலயத்துக்கு சென்று கண்ணீரோடு ஜெபம் செய்தபோது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பினான். அந்த தேவதூதன் ஒரு இரவில் 185,000 அந்த அசீரியா இராணுவத்தை அதம் பண்ணி போட்டான் என்று காண முடிகிறது. அதுபோல இந்த சனகரிப்பு தோல்வி முகத்தோடு தன் ஊருக்கு சென்ற போது அவருடைய சொந்த மகன்களே அந்த சனகரிப்பு ராஜாவை கொன்று போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அசீரியா ராஜா ஏற்கனவே இஸ்ரவேல் தேசத்தினுடைய 10 கோத்திரங்களை தான் கைப்பற்றி விட்டான். அதே போல யூதா தேசத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்று அவன் வந்தபோது எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தினால தேவனை தடுத்து யூத தேசத்தை கர்த்தர் பாதுகாத்தார். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பிளவை வியாதி வந்தது. அது ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தது. எசேக்கியா ராஜா கண்ணீரோடு ஜெபித்தார். அப்பொழுது கர்த்தர் எசையாவை கொண்டு எசேக்கியாவிடத்தில் பேசினார். 15 ஆண்டுகள் அவன் ஆயுசு நாட்களிலே சேர்த்து அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்கு அடையாளமாக எசேக்கியா ராஜா 3வது நாள் ஆலயத்துக்கு போவான் என்று கூறியிருந்தார். இன்னொரு அடையாளமாக சூரிய கடிகாரத்தில் 10 பாகை பின்னிட்டு அந்த நிழல் பின்னிட்டு திரும்பும் என்று எசேக்கியா கேட்டுக்கொண்டபடியே கர்த்தர் அந்த அடையாளத்தையும் கொடுத்தார். எசேக்கியா ராஜாவுடைய காலத்துக்கு பிறகு அவன் மகன் மனாசே ராஜாவானான். மனாசேவுக்கு பிறகு அவனுடைய மகன் ஆமோன் ராஜாவானான். இவர்கள் மிகவும் பொல்லாத ராஜாக்களாக இருந்தார்கள் என்று சரித்திரத்திலே காணப்படுகிறது. ஆனபடினாலே எசேக்கியா ராஜா வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு பிரியமான உகந்த வாழ்க்கை வாழ்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட சாட்சியை எழுப்புவார். அது மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜாவுடைய மகன்கள் பொல்லாதவர்களாய் மாறி போனபடினாலே நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்கவும் அவர்களை குறித்து அதிகமான ஜெபதூபங்களை ஏறெடுத்து நம்முடைய பிள்ளைகளும் சந்ததியும் கூட முழுமையாக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.